ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஆராதனைக்கு வந்த உங்களை சபை வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். ஆபிரகாமின் மகிமையானவர், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், யாக்கோபின் வல்லவர், யோசேப்புடன் இருந்தவர், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி மறப்பேன் என்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சகோதரனே, சகோதரியே, விசுவாச பிள்ளையே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். யோவேல், யாவே, ஏல் தேவன், யாவே மாத்திரம்தான் தேவன். யோவேல்னா என்ன அர்த்தம்? யாவே, ஏல், அதான் யோவேல். கர்த்தர் மாத்திரம்தான் தேவன். அதை நிரூபிக்கிறது தான் எலியா கர்மேல்ல போராடினார், நிரூபிச்சார். அப்ப கர்த்தர் மாத்திரமே தேவன் என்ற பெயரை வைத்திருந்த யோவேல் மூலியமாக கர்த்தர் என்ன சொல்கிறார்? விசுவாச பிள்ளையே பயப்படாதே, கர்த்தர் மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் நாம் ஒரு மாற்றத்தை குறித்து பார்க்க போறோம். தேசம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தேசம் மாறும் அப்படின்னு யோவேல் சொல்றார். வேதத்திலே கிட்டத்தட்ட 12 யோவேல்கள் இருந்தாலும் இந்த பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு மட்டும் அழகான தரிசனத்தை கொடுத்து வெளிப்படுத்தியிருக்காரு இந்த வசனத்தை. தேசம் இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நல்ல நிலைக்கு மாறும் அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் பாருங்க, இந்த வசனத்துல பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு இருக்கார். ஏன்னா தேவன் தான் பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை, கிரகிக்க கூடாத, கிரகிக்க முடியாத ஆச்சரியமான காரியங்களை, பரம காரியங்களை, சகல காரியங்களையும் செய்வதற்கு கர்த்தரால தான் முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல ஒரு மாற்றத்திற்கான செய்தியே தேவன் கொடுத்திருக்கிறத பார்க்கலாம். மனிதர்கள் நம்பி மாற்றம் வரும்னு சொல்லி ஏமாற்றத்தில் இருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஆனா கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா அது நல்ல மாற்றமாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆனா ஆண்டவர் மாறாதவர், நான் கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான் இந்த வசனத்தை, வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார். தேசமே அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தை அது குறிக்கிறதாக பொதுவாக இருக்கிறது. சரிங்களா? எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் 5:5 ஒரு நல்ல வசனம் இருக்கும். எசேக்கியேல் 5:5 என்னவென்றால், என்ன சொல்றாரு? இதுவே எருசலேம், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பூமி என்பது ஒரு உருண்டை. எந்த பகுதியில இருந்து பார்த்தாலும் நம்ம எந்த பகுதியை குறிப்பிடுகிறோமோ அந்த பகுதி மையப்புள்ளியாக வரும். ஆனா வேத பண்டிதர்களுடைய கருத்தின்படி ஒரு சதுரமான பேப்பர்ல நாலா மடிச்சு அந்த நாலா மடிக்கிற இடத்துல ஒரு மையப்புள்ளி வரும். அந்த மையப்புள்ளி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெத்தேல் பக்கத்துல இருக்கக்கூடிய எருசலேம். அப்ப இங்கே எசேக்கியேல் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன். அப்ப நம்மளை எங்க எருசலேமே எப்படி தேசங்களின் நடுவில வைத்தாரோ அதே போல புறஜாதிகளின் மத்தியில தேவன் நம்மை வைத்திருக்கிறார். புறஜாதிகள் தேவனை அறியாதவர்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள், அவர்களின் மத்தியிலே தேவனை அறிந்த பிள்ளைகளை நம்ம வச்சிருக்கிறார். சரிங்களா? அவர்களுக்கு முன்பாக நாம் சாட்சியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. நம்ம பாருங்க, நம்ம எதிர்த்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஆபீஸோட மேனேஜர், நண்பர்கள், உறவினர்கள், உற்றத்தார், சரிங்களா, அநேகர் கிறிஸ்துவை அறியாதவர்களா இருக்காங்க. அப்ப அவர்கள் மத்தியிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் அவர்களுக்கு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணணும். நாம் அவர்களோடு சேர்ந்து மாறிடக்கூடாது. சரிங்களா? எதோடு எது சேர்ந்து அது மாறும். பழமொழிலாம் இருக்கு இல்லையா? நம்ம அதை சொல்ல வேண்டாம். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். ஒரு காந்தத்தோட சேர்ந்த இரும்பும் காந்தமா மாறும். சூரியனை பார்த்த சூரியகாந்தி முகத்தை விரிச்சு சூரியனே பார்த்துக்கிட்டு இருக்கும். தேவனை பார்த்த மோசேயின் முகங்கள் பிரகாசித்தது. அதே போல நாம் தீயவை எடுத்துக்கொள்ளாம நல்லவைகள் எடுத்துக்கொள்வோம். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி நாம் பாருங்க, தேவனோடு சேர்ந்து பிரகாசிக்கிறது போல நம்மை சேருகிறவர்களுக்கு நாம் ஒரு கலங்கரை விளக்காக, மலை மேல் உள்ள பட்டணமாக, உப்பாக, வெளிச்சமாக இருக்கணும். நல்ல மாற்றத்தை நாம் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கணும். யோவேல்ட்ட இருந்து அற்புதமான வசனம் வருது. தேசமே, விசுவாச பிள்ளையே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர்
பெரிய காரியங்களை செய்வார். அப்ப ஆண்டவர் தான் பெரிய காரியங்களை, கிரகிக்க கூடாத காரியங்களே, அதிசயமான காரியங்களை, பரம காரியங்களே, வருங்காரியங்களே, சகல காரியங்களை செய்கிறது யாரு? தேவன் தான். நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறது யாரு? தேவன் தான். தேசமே பயப்படாதே. கிட்டத்தட்ட பாருங்க, இந்த எருசலேம், இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேம் கிபி 70 கிறிஸ்துவுக்கு பிறகு 40 ஆண்டுகள் கழித்து முற்றும் முடியுமா அழிக்கப்பட்டு விட்டது. எருசலேமை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமும் இல்லை. எருசலேமை போல ஒரு சபிக்கப்பட்ட தேசமும் இல்லை. கிபி 70 கிட்டத்தட்ட 52 முறை எருசலேம் முற்றடிக்க போடப்பட்டது, தகர்க்கப்பட்டதெல்லாம் சொல்றாங்க. ஆனா மீண்டும் மீண்டும் வந்துகிட்டு இருக்குது. இந்த 70 அழிக்கப்பட்ட தேசம் கிட்டத்தட்ட 1948 தான் உருவானது. கிட்டத்தட்ட 1878 ஆண்டுகளாக உலக வரைபடத்துல எருசலேமே கிடையாது, இஸ்ரவேலே கிடையாது. எத்தனை வருஷமா? 1878 ஆண்டுகளாக தேசமே உலக வரைபடத்திலே இல்லை. சரிங்களா? ஆனாலும் பாருங்க, மரித்த ஒருவனை உயிர் பெறச் செய்வது தேவனாலே ஒரு கூடுகிற காரியம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரித்தவனே உயிர் பெற செய்த தேவன் 1878 வருஷங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்தை ஜீவனோடு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. 1878 வருடங்களாக ஒரு தேசமே இல்லை, மறைக்கப்பட்டிருந்தது. அதே போல நீங்க உங்க அலுவலகத்துல, உங்க ஊழியத்துல, வீட்டுல மறைக்கப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. தாவீது தகப்பனாலே மறைக்கப்பட்டிருந்தான், அவனை தேவன் அழகா கொண்டு வர்றதை பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். இங்க பார்க்கலாம், நீதிமொழிகள் 21:1 நீதிமொழி 21:1 ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய பார்வையிலே, கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களை போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி திருப்புவார். யாருடைய இருதயத்தையும் திருப்புவதற்கு தேவனாலே கூடும், அது ஆகும். ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புறத நீதிமொழிகள்ல ராஜாவே எழுதுறார். நீதிமொழிகள் எழுதுனது யாரு? ராஜாவே எழுதுறாரு. கர்த்தருடைய பார்வையிலே, கர்த்தருடைய கரங்கள்ல ராஜாவுடைய இருதயம் நீர்க்கால்களை போல இருக்குது, அதை அவர் தமது சித்தத்தின்படி திருப்புவார். ராஜா தேவன் திருப்புறதுக்கு அவன் இருதயம் இடம் கொடுக்கலைன்னா, பார்வோனுடைய இருதயம் எப்படி கடினமாக்கப்பட்டதோ அப்படி கடினமாக்கப்பட்டதுன்னா, தேவன் சொல்லி ராஜா தன்னுடைய இருதயத்தை கடினமாக்கினான்னா, தானியேல் 2:21 வசனம் என்ன சொல்லுது? அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஒழுங்கா மரியாதையா சொல்லும் போதே கேட்டு கீழ்ப்படைஞ்சு ஆம் ஆமேன் வந்துடணும். இல்ல முடியாது, நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னா ராஜாக்களை மாற்றி போடுகிற தேவனுக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு மாற்றத்தை எப்படி வேணாலும் ஏற்படுத்துவார். அழகா சொல்லும் போதே, அன்பா சொல்லும் போதே கேள்விப்படிக்கணும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அது ராஜாவானாலும் சரி, மந்திரி ஆனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு தடவை தான் சொல்லுவார். நீ மறுபடியும் 2வது தடவை சொல்லட்டும். கிதியோன் மாதிரி இந்த ஒரு விஷயம் மட்டும் முதல்ல தோல்ல பெய்யட்டும், அடுத்து பூமி பெய்யட்டும், நம்ம சோதனை வைக்கிறதுக்கு ஒன்றும் பாருங்க, தேவன் சிறுபிள்ளை கிடையாது. நாம தான் சிறுபிள்ளையா இருக்கிறோம். யாருக்கு சோதனை வைக்கிறது? இன்னொரு தடவை சொல்லட்டும், இன்னொருத்தர் மூலியமா சொல்லட்டும்னு படிக்கு மேல படி போயிட்டு இருந்தா பாருங்க, தேவன் ராஜாக்களை மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யாருக்கு விரோதமா யார் வந்தாலும் தேவன் மாற்றுவார். ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் நம்மிடத்திலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை விரும்புகிறார். நம்மளுக்கு யாக்கோபு தெரியும். யாக்கோபு அங்கே கானான்ல இருந்து பிரயாணப்பட்டு பதானாராம் போய் சேர்றாரு. அங்க யாரு கானான்ல அந்த பதானாராம்ல அவர் ரிசீவ் பண்றதுன்னா பாருங்க, அங்க லாபான் இருக்கிறார். இதே இது லாபான் யாக்கோபு ஆச்சரியமா பாக்குறாரு, உள்ள ஏத்துக்கிறாரு. பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா 7 வருஷம் வேலை செய்யணும் அவன் சொல்லி மறுபடியும் இவன் சொல்றார். இதுக்கு முந்தினது பாத்தீங்கன்னா, ஈசாக்குடைய ஆபிரகாமுடைய வேலைக்காரன் யாருக்கு பெண் தேடி வந்திருப்பாரு? ஈசாக்கு வந்திருப்பாரு. அவன் பாருங்க வாயை பொழந்துகிட்டு அப்படியே வாந்தி என் பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கம்மல் கொடுக்குறாரு, வளையல் கொடுக்குறாரு, என் பொண்ணை இப்பயே கூட்டிட்டு போங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கல. ஏன்னா டப்பு பணம் நிறைய இருக்குது. இப்ப போறியாமா? போறேன், அனுப்பி வச்சுட்டாரு பாருங்க. ஆனா ஈசாக்கு பணக்காரரா இருந்தாரு, இவன் யாக்கோபு பஞ்ச பரதேசியா வந்து நிக்கிறான். பொண்ணு கொடுப்பாங்களா? நாம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதனால பாருங்க 7 வருஷம்.
அப்ப பாருங்க, யாக்கோபோடு தேவன் இருந்ததுனால யாக்கோபு ஒரு காலகட்டத்துல சொல்றாரு, நான் உன்னோட வர்றதுக்கு முன்பாடி உன்கிட்ட இருந்தது கொஞ்சம், நான் வந்து சேர்ந்ததுக்கு பின்பாக இப்போ உன்கிட்ட இருக்கிறது அதிகம். ஏன்னா நான் தேவனிடத்துல இருந்து வந்தவன். அல்லேலூயா. லாபான் தேவனிடத்திலிருந்து யாக்கோபு வந்தது நிச்சயம் இல்லாம, அவன் பாருங்க, இவனுக்கு முதல்ல 7 வருஷம், அதுக்கடுத்து இந்த பொண்ணுக்கு ஒரு 7 வருஷம். ஏன்னா யார் யாருக்கு வந்து தெரியல, இவன் தேவனுடைய தாசன், தேவனுடைய பிள்ளைன்னு தெரியல. அதனால அநேக வேளையிலே லாபானுக்கு முன்பாக யாக்கோபு பஞ்ச பரதேசியா நின்னது போல நாம நம் உறவினர்களுக்கு முன்பாக, நண்பர்களுக்கு முன்பாக பல வேளையில பஞ்ச பரதேசியா நிக்கிறோம். ஒண்ணுமே கரங்கள்ல இல்லை, ஆனா இருதயத்துல கர்த்தர் இருக்கார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இருந்து காரியங்களை வெளிப்படுத்தும் போது நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. அவன் ஒண்ணுமில்லாம தான் போறான், ஆனா பாருங்க, இவன் நிமித்தம் லாபான் ஆசீர்வதிக்கப்படுகிறான். யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் ஆசீர்வதிக்கப்படுகிறான். யோசேப்பின் நிமித்தம் பார்வோனே ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அதான் பார்வோன் சொல்றாரு யோசேப்போட அப்பாவை பார்த்து, யாக்கோபை பார்த்து, என்னை ஆசீர்வதியும் அப்படிங்க. அதனால ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் நாம் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது. சரிங்களா? நாம் பயந்து கொண்டிருக்க தேவையில்லை. இப்ப யாக்கோபு ரிட்டர்ன் போறாரு. எங்க போறாரு? கானான் போறாரு. போகும்போது ஒரு பயம். ஏன்னா மாமனாட்ட இருந்து எல்லா சொத்துக்களையும் திருட்டளவாய் அப்படின்னு போட்டு, எப்படியா திருட்டளவாய் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துட்டார். அங்க மீதி அங்க யாத்ராமுல்ல பாத்தீங்கன்னா 40 வருஷம் கழிச்சு மோசே மீதியான் தேசத்துல சீனாய் மலைக்கு பின்னாடி ஆடுகளை ஓட்டு வருவார். அங்க போத்தீங்கன்னா மோசே தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். எத்தனை வருஷம்? 40 வருஷம் கழிச்சு. 40 வருஷத்துக்கு முன்பாகவும் அந்த ஆடு எத்ரோவோட ஆடுதான், இப்பவும் எத்ரோவோட ஆடுதான். மோசே நியாயமா நடந்தார். இந்த வருஷத்துல ஆடு ஃபுல்லா யார் ஆடாய் போச்சு? யாக்கோபோட ஆடாய் போயிடுச்சு. சரிங்களா? எவ்வளவு டெக்னிக்கலா யாக்கோபு கை நகர்த்துறாரு பாருங்க. சரிங்களா? அவ்வளவு ஞானம், அவ்வளவு ஞானம். இப்ப திருட்டளவா எல்லாத்தையும் ஓடி வந்த உடனே இவன் மாமாட்ட யாரு சொல்லாம ஓடி வந்தார். மோசே நான் ஆண்டவர்கிட்ட பார்க்கணும்னு சொல்லும் போது சுகமாய் போய் வாருன்னு அனுப்பி விடுறார். இதெல்லாம் கம்பேர் பண்ணி படிச்சா நல்லா ருசியா இருக்கும். 3 நாள் 10ஆம் நாள்ல இவன் போறது 3 நாள் கழிச்சுதான் திருட்டளவாய் ஓடி போனது லாபானுக்கு 3 நாள் கழிச்சு தான் தெரியுது. 7 நாள் விரட்டி வந்து 10ஆம் நாள்ல பிடிச்சார். பிடிச்ச உடனே இவன் எப்படியாவது இவனை தீமை செஞ்சிடணும், கொன்றணும், கொலப்பகையா யார் வந்திருக்கா? லாபான் வந்திருக்கிறான். அப்ப அன்றைய தினம் தேவன் இடைப்படுறார். கோபு ஆதியாமம் 31:29 சொல்றார், நீ யாக்கோபுக்கு விரோதமா பேசுன அந்த வசனத்தை படிங்க. தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். இவன் வந்தது வேற விஷயத்துக்கு தான் வந்திருக்கிறான். யாரு? லாபான் வந்தது வேற விஷயத்துக்கு தான் வந்திருக்காரு. ஆனா தேவன் பிள்ளை, இவன் என்னுடைய பிள்ளை, இவனால என்னுடைய சந்ததி உருவாகும்னு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பிள்ளை. அதே போல உங்களாலே தேவனுடைய சந்ததி வளரும் என்று நிச்சயித்திருக்கிற தேவன் உங்களுக்கு விரோதமா ஒருத்த வரும்போது அன்றைய ராத்திரியிலே தேவன் இடைபடுவார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா யார் எழுந்திருந்தாலும், எலும்பி வைக்க போனாலும் உங்களுக்கு ஆயுதம் எழும்பும். உங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதமும் எழும்பும், ஆனா அது வாய்க்காதே போகும். அந்த ஆயுதம் போல எழும்புனவன் தான் இந்த லாபான். எப்படியாவது அவனை கொலை செஞ்சுட்டு வந்தான், ஆனா தேவன் இடைப்பட்டதுனால அவனுடைய இருதயம் மாறிடுச்சு. அடுத்த பிரச்சனை ஏசா. அடுத்த பிரச்சனை ஏசா. 20 வருஷம் கழிச்சு போறான். ஏசா இவனை எப்படியா, ஏசாவோட நிலைமை இவனுக்கு என்னன்னு தெரியல. ஒரு வசனம் படிங்க. ஆதியாகமம் 33:16. அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். அவன் எந்த நோக்கத்தோடு வந்தான்னு தெரியல, ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஏசா தான் வந்த வழியே திரும்பி போனான். அந்த சனகரி அந்த யோசாபாத்துக்கு விரோதமா வந்து 1,85,000 பேரை பறி கொடுத்தான்ல, அவன் வீட்டுக்கு எப்படி போனானா? செத்த முகமாய் திரும்பி போனானாம். அதே போல ஏசா தாம் வந்த வழியே சமாதானத்தோடு திரும்பி போனான். ஒண்ணு நமக்கு விரோதமா வர்றவங்க செத்த முகமா திரும்பி போகணும், இல்லைன்னா சமாதானத்தோடு திரும்ப போகணும், இல்லைன்னா ஜீவன் இல்லாம திரும்பி போகணும். அல்லேலூயா. அப்ப இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். தேசமே பயப்படாதே, விசுவாச பிள்ளையே, இங்க வந்திருக்கிறவர்களே பயப்படாதீங்க. நீங்க எந்த காரியத்தை குறித்து பயப்பட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் நடக்காது.
அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பற்றிய நினைவுகள் தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உங்களுடைய எதிர்காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலியமாக, கல்வாரி கல்வாரி ரத்தத்தின் மூலியமாக அது ஆசீர்வாதமாக எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல கர்த்தர் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணுவார். எல்லாம் முதல்ல நம்ம பயந்துகிட்டு இருந்தோம். முதல்ல எப்படி இருந்தோம்? பயந்துகிட்டு இருந்தோம். சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டே இருக்கும். ஆனா பாருங்க, ராஜாக்களுடைய இருதயத்தையே திருப்புகிற தேவன் பல விஷயங்கள்ல நமக்கு சாதகமாக பல விஷயங்களை திருப்புவார். ரூத் 3:10 சொன்னது போல, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் நன்றாக இருக்கிறது, உத்தமமா இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப நாம் கர்த்தருக்குள்ள வந்த உடனே பிந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்குது என்று சொன்னது போல, ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருக்குள்ள நல்ல குணமாக இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் சந்ததியாக மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் காரியம் என்ன? தேசமே பயப்படாத, நம்ம தேசம் கர்த்தருக்குள்ள இருக்கணும். தேசம் கர்த்தருக்குள்ள இருக்கணும். எசேக்கியேல் 36:11 உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. நான் முன்னாடி நல்லா இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன்னு சொல்லாதீங்க. யோபுவோட நிலைமையை பார்த்தீங்கன்னா, யோபு 42:12 கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கல ஒரு பெண் நிலைமையை ஆசீர்வதித்தார். முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர், முந்தின முன் நிலைமையை பார்க்கலும் பிந்தின நிலைமை. ஆகாய் 2:9 முந்தின மகிமையை பார்க்கலும், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அதே போல யோவான் 2:10 முந்தின திராட்சை ரசத்தின் ருசியை பார்க்கலும் பிந்தின திராட்சை ரசத்தின் ருசி மிகுந்ததாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு நல்ல மாற்றம் வரும். எரேமியா 18:4 சொன்னது போல, இந்த குயவன் அடிக்கடி எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த எரேமியாவுல என்னன்னா, நீ குயவன் கைக்கு உட்படாத வரைக்கும், நீ உன் நோக்கத்துக்கு ஏன் சேப்பு இப்படிதான் வரணும்னு நீ நினைக்கிற வரைக்கும் உன்னை நான் சரியா வணைய முடியாது. நீ எப்ப என்னுடைய கரத்துக்குள்ள அகப்படுறியோ, எனக்கு நீ எப்ப தேவனுக்கு விட்டு கொடுக்குறியோ, அப்பதான் தேவன் விரும்புகிற பாத்திரமா உன்னை வணைவார். அல்லேலூயா. இல்ல எனக்கு இந்த சேப்பு தான் வரணும், நான் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கும் போது நாம் கர்த்தர் உருவாக்குன அந்த ஷேப்பு போல வர முடியாது. குயவன் கரங்கள்ல எப்ப அடங்கி இருக்கிறோமோ, பேதுரு சொல்வார் இல்லையா, நீங்கள் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருங்கள். சரிங்களா? தேவன் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவரை மேலே வைத்து விடுங்கள் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அதனால நாம தேவனுக்கு விட்டு கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா இந்த பொல்லாத உலகத்துல சரிங்களா, நம்மளை எதிர்ப்பதற்கு பல சக்திகள் இருக்குது. நம்ம எப்ப கால் வைப்போம், அந்த குழியில விழுவோன்னு எதிர்பார்த்து நிறைய பேர் காத்திருக்காங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைத்திருக்கிறார்கள், சுருக்குகளை வைத்திருக்கிறார்கள், பள்ளங்களை வைத்திருக்கிறார்கள். பல நம்மளுடைய விழுகையை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, நம்முடைய இழப்பை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, நம்மளுடைய மரணத்தை ருசி பார்ப்பது கூட ஒரு கூட்டம் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி மீறி நம்ம ஜெயிக்கணும்னா ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுதுதான் ஒரு நல்ல மாற்றம் வரும். ஜெபிக்கும் போது ஒரு நல்ல மாற்றம் வரும். சரிங்களா? எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தர் 3:15 3:8-15 3:15-8-15 படிக்கலாம். முதல்ல 3:15. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளைக்கு சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் கலங்கிற்று. நகரம் கலங்கி போயிருக்கு. இங்க நம்ம படிக்கிறோம் இல்லையா, தேசமே பயப்படாதேன். அதே போல இங்க பயந்தே போயிருக்கு நகரம். ஏன் யூதர்கள் எல்லாம் அழிக்கணும்? நமக்கு விரோதமா ஒரு சட்டம் வரும் பொழுது, நமக்கு விரோதமா மனிதர்கள் எழும்பும் போது நம்ம எப்படி கலங்கி இருக்கோமோ அதே போல சூசான் நகரம் கலங்கி இருக்கு. ஆனா எஸ்தருடைய ஜெபம், செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு திறப்புல நின்று ஜெபிச்சார் இல்லையா, அதன் விளைவாக எஸ்தர் 8:15 அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரம் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அல்லேலூயா. 3:15 சூசான் நகரம் கலங்கிற்று. 8:15 சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இப்ப இடையில ஏதோ நடந்திருக்கு இல்லையா? இடையில ஜெபந்தான் நடந்திருக்கு. அல்லேலூயா. அன்னாள் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஆலயத்துல கரைத்து ஊற்றிட்டாலாம்.
அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஏலி சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஒரு துக்கம் எப்ப சந்தோஷமா மாறும்? யோவான்ல சொல்றாரு இல்லையா, உங்கள் துக்கம் எப்ப சந்தோஷமா மாறும்? இடையில ஏதோ கிரியை நடந்தா தான். ஆட்டோமேட்டிக்கா மந்திரத்துல எல்லாம் மாங்காய் காய்க்காது. ஜெபிக்கணும், உட்கார்ந்து ஜெபிக்கணும். நம்மளுடைய பிரச்சனை தேவனுக்கு தெரியும், மாத்துவார். ஆனா நீ விண்ணப்பம் வைக்கிறோமா? நாம விண்ணப்பம் வைக்கிறோமா? எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? எல்லா விஷயமும் தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு மறைபொருள் ஒண்ணுமே இல்லை. அவருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமா நிர்வாணமா இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் கர்த்தருக்கு தெரியும், சரிங்களா? நம்ம ஒரு பர்ஸ், பேண்ட் பாக்கெட்ல பர்ஸ் இருக்குது, லேடிஸ் ஹேண்ட்பேக்ல பணம் இருக்குது, பர்ஸுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு காயின் இருக்குது, நம்மள சரியா சொல்ல முடியாது. இத்தனை காயின் இருக்கு, இத்தனை ஒரு ரூபா காயின் இருக்கு, இத்தனை 2 ரூபா காயின் இருக்கு, 5 ரூபா காயின் இருக்கு, 10 ரூபா காயின் இருக்கு, 10 ரூபா இவ்வளவு, 20 ரூபா. சில சமயத்துல சொல்ல முடியாது, பாத்திருக்கீங்களா? எவ்வளவு இருக்குன்னு எடுத்து பார்ப்போம். ஆனா கர்த்தருக்கு எவ்வளவு, எங்கே என்ன இருக்குன்னு கரெக்டா சொல்லுவார். அல்லேலூயா. சகலமும் நேர்த்தியா இருக்குது அவருடைய காலத்துல. நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப அதனாலே அவருடைய சமூகத்திலே ஜெபத்தை நாம் வைக்கிறவர்களா இருக்கணும். அதான் பாருங்க, ராஜாத்தி சாதாரண அவர் பாருங்க, தன்னுடைய ராஜாத்தி தன்னுடைய அந்தஸ்தை பயன்படுத்தி என்ன பண்ணணுமோ பண்ணா. அதே சமயத்துல ஜெபம் பண்ணணும்னு ஒரு அறிவு இருந்திருக்கு. அதனாலதான் தேசம் யூதர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. அதே போல அண்ணான், அதனாலதான் அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு, சரிங்களா? அவ தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து அழுதுனாலதான் அவளுக்கு குழந்தை பிறந்ததாக இருக்கிறது. அதனால இந்த நாளிலே கர்த்தர் நல்ல நல்ல வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். தேசம் மாறும், தேசம் மாறும், சரிங்களா? தேசமே பயப்படாதேன்னுட்டார். தேசமே பயப்படாதே. தேசத்துக்குள்ள நாம இருக்கிறோம், நமக்குள்ள நம்ம குடும்பம், பிள்ளை குட்டிகள், மனைவி எல்லாம் இருக்காங்க. அப்ப நீங்க பயப்படாதீங்கிறார். நீங்க பயப்படாதீங்க. எதை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்துல ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுனா ஒரு ரட்சிப்பை குறித்து கவலைப்படு. அணுதின ரட்சிப்பு. இன்னைக்கு ஒரு ரட்சிப்பை காத்து கொண்டியா? பைபிள் சொல்லுது எத்தனையோ முறை கவலைப்படாதன்னு சொல்லுது. ஆனா கவலைப்படுன்னு ஒரு இடத்துலதான் சொல்லுது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையிட்டு இருப்பீர்களானால், அல்லேலூயா. கவலைப்படுதுன்னா நீங்க இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்கும் போது ஏதாவது பாவம் பண்ணீங்களா? உங்க ரட்சிப்பை இழந்திருக்கா உங்களுக்கு தெரியுதா? அதுக்கு கவலைப்படுங்கன்னு சொல்றாரு. ஏதாவது தூசண வார்த்தைகள் பேசுனீங்களா? யாருக்கு விரோதமாவது புரணி எதிர்த்து பேசுனீங்களா? விரோதமா பேசுனீங்களா? ஏதாவது திருடுனீங்களா? கொலை செஞ்சீங்களா? விபச்சாரம் பண்ணீங்களா? ரட்சிப்பின் காரியங்களை இழந்து போய் நிக்கிறீங்களா? அதுக்கு கவலைப்படுங்கிறார் ஆண்டவர். மத்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்கிறார். அல்லேலூயா. அப்ப அதே போல இந்த நாளிலும் கர்த்தர் யோவேல் மூலியமாக நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் தேசத்துக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவேன். நீங்களா ஒரு மாற்றம் வேணும்னு போய் விழுந்து போய் கண்ணு இருந்தே லைட்டை பிடிச்சுக்கிட்டே போய் கிணத்துக்குள்ள விழுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அதே போலதான் நிறைய பேர் விழுந்திருக்காங்க. லைட்டை பிடிச்சுக்கிட்டே என்ன பண்றனே தெரியாம போய் கிணத்துக்குள்ள போய் விழுவாங்க, பார்த்திருக்கீங்களா? விட்டில் பூச்சி வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லிட்டு நேரா அந்த தீயில போய் விழுந்து செத்து போயிடும். ஆனா படகோட்டி கலங்கரை வெளிச்சத்தை பார்த்து கரெக்டா போய் வெளியில வந்து சேர்ந்துருவான். படகோட்டி பார்க்கிற வெளிச்சத்துக்கும் விட்டில் பூச்சி பார்க்கிற வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நாம பார்க்கிற வெளிச்சத்துக்கும் உலகம் பார்க்கிற வெளிச்சத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம தேவனை நோக்கி பார்க்கிறோம், உலகத்தான் தேவையில்லாததை நோக்கி பார்க்கிறார்கள். இல்லையா? நாம தேவனை நோக்கி பார்க்கிறோம், பிழைப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், பிழைப்போம். உலகத்தான் விட்டில் பூச்சியை போல எது பிரகாசமா இருக்குது, கிட்டக்க போய் சூடுபட்டு செத்து போயிடறான். ஒரு மனிதன் தூரத்துல இருந்து பார்க்கத்தான் நல்லவனா தெரியும். ஆனா அவனுடைய பின்பான இருளான பக்கத்தை பார்க்கும்போது சீ, இவ்வளவு மோசமானவனா? சில பேர் தங்களுடைய ரோல் மாடலாக விளையாட்டு வீரனை, அரசியல்வாதியே, சினிமா நடிகர்களே ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை உருவ குத்தி கொள்கிறவர்களா இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை கிட்ட போகும்போது தெரியுது, இவ்வளவு நாற்றம் இருக்குதா, இவ்வளவு இருளான பக்கம் இருக்கா, உன் குடும்பமே சரியில்லையே, நீ எப்படி அடுத்தவன் நியாயம் விசாரிக்க போற? அப்ப உலகம் பார்க்கிற விதம் வேற, உன்னதமான பிள்ளைகள் பார்க்கிற விதம் வேறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த நாள்ல அழகா இடைப்பட்டு இருக்கிறார். நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் நடக்கவே நடக்காது. தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் நடக்கும். தேவன் தேசத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். தேசத்துக்குள்ளாக இருக்கிற நமக்கும் நல்ல மாற்றத்தை தருவார்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.